ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 19 அண்ட் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். தினம் ஒரு தகவலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய போராட்டம், அதாவது இந்தி போராட்டம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஹார்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஹார்பில் திருவிழா அது வந்து நாகாலாந்து. இது எப்போ நடக்கும்னா டிசம்பர் 1 to 10 வரை நடக்கும். இது வந்து கிசாமா அப்படின்ற பிளேஸில் வந்து நடக்குது. அதாவது 17 நாகாலாந்து பழங்குடிகள் சேர்ந்து இந்த டான்ஸை வந்து நடத்துகிறாங்க, இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ரவுலன் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இமாச்சல பிரதேசம். கேஇஓ எனப்படும் ஏஐ தனிநபர் கணினியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம், அதாவது நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா கேரளா. 3வது சர்வதேச ஆயுர்வேத மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? பிரேசிலில் வந்து நடைபெற உள்ளது. இதுவே வந்து சர்வதேச ஆயுர்வேதம், அதாவது ஆயுர்வேத தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி மிஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பிக்ஜின் தேசாய். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா சர்வதேச ஆண்கள் தினம் எப்போது? நவம்பர் 19. அதாவது நேற்று வந்துட்டு என்னென்னா சர்வதேச ஆண்கள் தினம். இது முக்கியமாக இந்த ஃபாதர்ஸ்க்காக தான் இந்த டே வந்து கொண்டாடப்படுது. தேசிய ஒருங்கிணைப்பு தினம் எப்போது? நவம்பர் 19. உலக கழிப்பறை தினம் எப்போன்னு பார்த்தோன்னா நவம்பர் 19. இந்த தேசிய ஒருங்கிணைப்பு தினம் நம்ம இந்திரா காந்தியோட பிறந்தநாள் தான் என்னென்னா தேசிய ஒருங்கிணைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுவே அடுத்து நவம்பர் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். தினம் ஒரு தகவல்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் போக்குவரத்து அரசுடைமையாதல் எப்போது? அதாவது போக்குவரத்து வந்து எப்போ அரசுடைமையாச்சுன்னா 1972 ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு உலகத்தர விளையாட்டு நகரம் எங்கு அமைந்துள்ளது? செம்மஞ்சேரியில் வந்து இருக்குது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எங்கு நடைபெறுகிறது? மேற்கு வங்காளம். ஆசியாவின் மிகப்பெரிய மெட்ரோ பணிமனை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. அதாவது 72 மெட்ரோ ட்ரெயின்கள் வந்து ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆகுமா. கீழே 32, மேலே 32. ஸோ இந்த இதில் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் வந்து அசம்பிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். செம்மீரும் மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2026 இந்தியா எத்தனாவது இடம்னு பார்த்தோன்னா 23வது இடத்தையும், 2025 வந்து இந்தியா 10வது இடத்துலையும் வந்து இருந்திருக்கு. QS உலக பல்கலைக்கழக தினம், அதாவது பல்கலைக்கழக தன்மை தரவரிசை 2026 முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தோன்னா லண்டன் கிடையாது, லண்ட் பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குன்னா ஸ்வீடனில் வந்து இருக்குது. ஸோ இதற்குரிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா உலக குழந்தை தினம் எப்போது? நவம்பர் 20. இதுவே வந்து தேசிய குழந்தைகள் தினம் நமக்கு தெரியும், நவம்பர் 14. மைடே மை ரைட்ஸ் அப்படின்ற தினமும் இன்றைக்கி தான். அகில இந்திய கூட்டுறவு வாரம் 2025 எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு